ரசிகர்களே, நான் உங்களோட கோவிந்தராஜ் கோமாளி பேசுறேங்க. அபீஸ் தெருக்கூத்து வீடியோ உடனே வந்தடைய சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, பக்கத்தால பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்க. காசியை முடித்து விட்டு நான் வீடு திரும்ப நாட்டு திரும்பும் பொழுது வழியா வழிது அடம்பெறும் கானகம். இந்த கானகத்தின் வழியாக நான் நடந்து போகும்போது யாரோ ஒரு கண் தெரியாத ஒரு பெண், எப்படி கண் இல்லாத பெண் வழியில் நின்று கொண்டு என்னமோ சொல்லிக் கொண்டிருக்கிறார். என் கணவருடைய ஓசையாகப்பட்டது என் செவினாலே கேட்டேன். என் மன்னவர் ஓசையாகப்பட்டது மங்கையால் காதால கேட்டனே. மன்னா சாமி, நீங்க எங்க இருக்கிறீங்க? நாதா பெண்பாவா? யாரது? கண்மணி, யார் நீ? என்னங்க சாமி? மன்னா என்ன தெரியவில்லையா? என்ன என்ன ஒரு ஆச்சரியம்! இதோ இதோ இது ஒரு அடம்பெரு கானகம், அரிணிமான கானகம். இந்த அரிணிமான கானகத்தில் இந்த பெண் மட்டும்தான் தனியாக உள்ளார். அதிலே நான் ஒருவன் மட்டும்தான் உள்ளேன். இருப்பது நான் ஒருவன். இந்த பெண் யாரை கணவன் என்கிறார், மன்னவன் என்கிறார், மன்னவன் என்கிறார், என் மன்னவனுடைய குரலோசை என்கிறார். கண்கள் தான் எனக்கு தெரியாது, காது நன்றாக கேட்கும் என்று சொல்கிறாளே. பெண்ணே, யார் நீ? என்னை பார்த்து ஏன் கணவன் என்கிறாய், புருஷன் என்கிறாய், மன்னவன் என்கிறாய், பத்தா என்கிறாய், அப்படி என்று சொல்கிறாய்? மன்னா, எனக்கு கண்ணு மட்டும்தான் தெரியாது. ஓஹோ, காதிலே கணவருடைய குரலாகப்பட்டது செவினாலே கேட்க முடியாது என்று நினைத்தீர்களா? உன்னை நான் ஒருபோதும் பார்த்ததே கிடையாது. நீ என் மனைவி என்று சொல்கிறாய், நான் எப்படி ஒப்புக்கொள்வது? மன்னா, நீ 1000 முறை எடுத்துரைத்தாலும் நான் ஏப்பா விஜயவத்தாலும் என் மனைவியை திருமணம் செய்து போகும்போது ஒரு கண்ணு தெரிந்த ஒரு அழகான ஒரு பெண், அவளிடம் தான் நான் கட்டி சேர்ந்து போனேன். கண் தெரியாது விட்டியா கட்டி சேர்ந்து போனேன். இந்த பெண் யாருன்னே தெரியவில்லை. என்னை வந்து கணவன் என்கிறார், மன்னவன் என்கிறார், புருஷன் என்கிறார், பத்தா என்கிறார். நீங்க தான் என்ன கட்டி சேர்ந்துக்கிறார். என்னை பார்த்தா உங்களுக்கு எப்படி தெரியுது? நீங்கள் யாரிடத்திலே இப்பொழுது அவமாக பெற்று வருகிறீர்கள்? காசி இப்ப நான் அதெல்லாம் உங்ககிட்ட சொல்ல முடியாது. என் வழியை விட முடியுமா? முடியாதா? நீங்க அந்த காசை எடுத்து வரமாக பெறுவதற்கு போவதற்கு முன்பதாக ஒரு பெண்ணை சந்தித்தீர்களே, அந்த பெண் யார் என்று உங்களுக்கு தெரியுமா? அந்த பெண் யார் என்று எனக்கு தெரியும். அந்த பெண் எப்படி இருப்பான்னு தெரியும். உன்ன மாதிரி ஒரு கண் தெரியாத குருடியா இருக்க மாட்டா. அவளுக்கு கண்ணு நல்லா தெரியும். அவ அழகுல அழகு பேரழகா இருப்பா.
இப்ப என் வழி விட நீ கிடையாது என்னுடைய மனைவி. என்னதான் நீங்க எடுத்து என் கணவர் நீங்கதான் ஏய்! உனக்கு என்ன பித்து பிடித்து பைத்தியம் பிடித்து பேதலிக்கிறதா? நான் என்ன ஒரு ஆணவன் சொல்லிக் கொண்டே இருக்கிறேன். அடிக்கு 1000 முறை சொன்னாலும் நொடிக்கு 100 முறை சொன்னாலும் என் பேச்சை கேட்பதா இல்லை. அதனாலே பெரியவர்களால் சொல்லியிருக்கிறார்கள், கொல்ல வருவது பசுவென்றால் அதை குத்தி கொன்னாலும் பாவம் இல்லையா? இந்த பெண்ணிடத்தில் நான் எவ்வளவுதான் எடுத்து உரைத்தாலும் அப்பொழுது மன்னவாங்கிற அரவு பார்வுகளா நான் பேசுனா நான் எவன் வந்து என் மன்னவன நாயாத்துக்க முடியுமா? ஒரு மாதம் முடியாது. வழி விட முடியாதா? சுவாமி, கட்டிய கணவர் கண் முன்பதே இருப்பது எப்படி வரட்டும்? இந்த பெண்ணை அரடிவாக கழகத்தில் நான் அடித்துக் கொண்டிருக்கிறேன். பெண்ணே பாப்பா அப்படி இல்லை. என் கணவர் நீங்க சப்போர்ட்டுக்கு ஆளா கூட்டிட்டு வந்திருக்கிறேன். இவரை ஒவ்வொரு அடி அடிக்கும் பொழுது வந்து தடுக்கிறாயே. யார் நீ? ஹரிமான கனகத்துல சின்ன சிறு பொடியனே. யாரா பொடியா? தம்பி இங்க பேசு. என்ன பொம்பளை கிட்ட இந்த கானகத்துல யார் என்று தெரியல. இந்த மாதா ஒரு பெண்மணி கண்ணு தெரியாம இருக்கிறா. அவளை அடித்து அதோகதை செய்கிறாயே. ஒரு பெண்ணிடத்தில் ஒரு வீரப்ப காமிக்கிறாயே. உதைப்ப குத்துவ கொல்லுவ. அவளை கேக்குறது நீ யாரா? அவ பெத்த பையனா? பெட்டாதா பிள்ளையா? பேர் வச்சால பிள்ளை தானா? என்னடா இது? அந்த பெண்ணிலா என்னிடத்தில் வீண் விவாதம் செய்து கொண்டிருந்தாடா? இந்த சிறுவன் என்னிடத்தில் வீண் விவாதம் செய்கிறார். சிறுவன் என்று பார்க்கிறேன். நான் வீட்டில் பூச்சி என்று உன் பொட்டிக்குள் அடக்கம் செய்ய பார்க்கிறாயாடா? இது பணங்காட்டு நரி. மூசால சலப்புக்கு அஞ்ச மாட்டேன். தம்பி கட்டிக்கு சிறுசானால காரம் குறையாது. அதை தெரிஞ்சு நடந்துக்க. 7 பெருங்கடலை தாண்டி வந்த வணிக கப்பல் உன் கால்வாயில் சிக்கி கவிழ்ந்து விடாதா மடையிலே? அப்படியா? வாய அரண்மனை நாயே. ஊடிராவாயே உதவி நாயே. பெருத்ததோர் மலை. இந்த மலையை உடைக்கிற உளினா. இது சிங்கத்தின் குகை. இந்த சிங்கத்துக்குள்ள காலடி வைக்கிற புலினா. சிங்கத்தின் குகையை புகுந்தால் கர்ஜித்து விடும். ஜாக்கிரதை. கர்ஜனைக்கு எதிர்த்து நல்லதான் வந்திருக்கிறேன். மயில் தோகை விரித்து ஆடுகிறது என்றால் அழகுக்கு மட்டும் ஆடுகிறது. அதை பார்த்து வான்கோழி ஆடுதான் அதை தோகைத்தான் விரிக்க முடியுமா? நடத்த முடியுமா? அதுபோல் சொல்வதை கேள். இந்த பெண்ணை நான் அடிப்பேன். வழி விட்டு சென்று விடடா மடியிலே. அந்த பெண்ணை தொடர்வதற்கு உள்ளார நீ என்ன ஜெயம் பெற்று விட்டு. நான் பெருத்ததோர் நெருப்பி. உன்னை அணைக்கிறது நீர்டா நானு. ஆமா. வீணாத்தை கொட்டி அழைத்தாலும் உன் நெஞ்சில் துணிவிருந்தால், உன் தோளில் வளம் இருந்தால், உன் கத்தியில் கூர்மம் இருந்தால் தொடுமால் அப்படியா? பார்க்கலாம்.
நீ யாரா? நான் தான் பாவம். உலகத்தில் அடிக்கும் பண்பை ஏற்ற அறியாம கண்ணன் பார்த்தால் தெரியவில்லை. என்ன என்ன அழிக்கும் பொறுப்பேற்ற என்ன என்ன பார்த்தவனே தெரிஞ்சிருக்குமே இந்த பரந்தாமனை. பறந்தாமடா அடே கரமூச்சு பையா உன்னைய தாடா தொலைவிட்டு இருந்தா உதலை விடுவதேடா சேட்டா பாவி உதலை விடுவதேடா சதிகாரன் மோசக்காரன் எங்க பாட்டோர் குலத்தையே அடிக்க வந்த மோசக்காரன் அர்ஜுனா, நந்தநந்தன நாராயண மதிசூதன கேசவாயன போலார கண்ணா எதிராமா அந்த சிறுவனிடத்து சண்டை சமர்ப்பார் செய்து கொண்டிருக்கும் போது தடுத்து நிறுத்தி நீ எப்படி சக்கையா வாங்கிட்டு இருக்கிறியா? என்ன காரணம்? வரும் விதி வழியில தங்காலாமா. நீ ஒரிஜினல் ஆம்பளையா இருந்த மாமனா ஏடா நான் இருக்கும்போதே என் மாமன் மேல கை வைக்கிறியா? ஏன் வைக்க முடியாதா? நான் இருக்கிறதே என் மாமன் அடிக்க முடியாதா? அடிக்க நீரு மாமா ஏய், ஏய், என் கண்ணு முன்னாடி என் மாமன் அடிச்சு முடியா நீ? அடிக்க முடியாது இல்லையா? நீ குடிச்சிட்டு இருக்கிறனால கம்முனுக்கிறேன். ஏய் வாடா விடியுதுடா வாடா. ஏய் உன்னை தாண்டா தொலைவிட்டு இருக்கிறேன் நீ வாடா என்னக்கத்தால உயிர் என் கையில தான் கண்ணா நான் உன்னை நம்பி நான் வர மாட்டேன். ரத்த சமயத்தில் வந்து மாமா ஏய் ஐயோ போச்சே கோயிந்தனா சம்பளம் பாக்கி லைட் வச்சுட்டா வந்தேன். ஆமா ஏய் என்ன பண்ணி விட்டாங்க? லைட் போடுனா தம்பி ஏய் அவுத்து விட்டா சரியா போயிடும். ரேடியோ செட் ஆல ஏய் நான் தான் தேவையே செட்டாளு. ஏய் ரேடியா ரேடியா ஆறும் குடிக்காத புண்டையெல்லாம். ஏய் ஏய் யாரு ஏய் தம்பி என்ன? தம்பி இரு இரு எதுக்கு பாட்டிக்கிற? எனக்கு வருதுடா எனக்கு வருதுடா வந்தா போய் பேல்றா ஆடுறா வேண்டாம். யாருக்குடா ஏய் என்ன வருது ஏய் ஆ? என்ன உள்ள போ என்னடா உள்ள போறா அப்படியே பெரிய அரமணை புண்டை உள்ள போங்கறேன். ஆமா மச்சான் ஏய் போடா நீ. ஆமா மச்சான் ஏய் இது யாரு எனக்கு? அப்ப நான் கூப்பிட்டு இருக்கிறேன். தங்கச்சி பிள்ளைனா கம்முனுக்கு சொன்னானா மைதா மாமா மச்சான் மாமா நீ வேணுமா மச்சான்? இதோ மாமா அர்ஜுனா மச்சான் உள்ள படு மச்சான் வேண்டாம் மாமாவே வேண்டாம் அப்படியே ஆனால் இந்த சின்ன சிறுவனிடத்தில் கடுமையான போர் புரிவதற்கு வேலையில் தடுத்து நிறுத்துகிறாயே, தடுத்து நிறுத்த காரணமும் என்ன? அவன் உன்னை அடிக்கும் காரணம் என்ன? ஏனென்றால் ஆமா அன்று தினமாக காசி யாத்திரை போனார் அல்லவா? ஆமா போகும் பொழுது உளிவையை திருமணம் செய்து சேர்ந்து விட்டு போகும் பொழுது சரி ரிஷிமன்றம் ராகுல தங்காது என்று சொல்லி அன்றே கர்ப்பமானா. சரி தங்குமாங்க அதனாலே அப்பொழுதே கர்ப்பமாகி அவனுடைய தந்தையாக விளங்கக்கூடிய நாகராஜனுக்கு தெரிந்து கண்ணை பிடுங்கி கானகத்தில் விட்டான். விட்ட உடனே உனக்கும் உழுவிக்கும் பிறந்தவன் தான் அந்த பாலகன். ஓஹோ அன்று நான் கட்டி சேர்த்து விட்டு காசி யாத்திரை போனாரே, எனக்கு உருவிக்கு பிறந்த இந்த பாலகனா? ஆமா பாலகன் இருக்கட்டும். ஒரு கண் தெரியாத பெண்ணாகப்பட்ட என்னை மன்னவா கனவா சாமி நாதா பத்தா அப்படி என்று நீதான் என் புருஷன்
அப்படி என் இடத்தில் வழிமறைச்சாலே அந்த பெண் யாரு? அது தாப்பா நீ மாலையிட்ட உளிவியாகப்பட்டவள். அப்படியா? இந்த மகன், இந்த பாலகன் உன்னுடைய மகன் பெயர் பெயரோ ஆ, நாக கூட்டத்திலே பிறந்ததனால், நாக இனத்தில் பிறந்ததுனாலும் உனக்கு அர்ஜுனன் என்று பிறந்ததனால் நாக அர்ஜுனன் என்று பெயர் வைத்திருக்கிறோம். மகனே, நாகார்ஜுனா!